ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், ஸோ எது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், எது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து V2T ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ அந்த லெவல்ஸ் என்ன, இன்றைக்கி ஆப்ஷனுக்கான லெவல் என்ன, நிஃப்டியினுடைய ஸ்பாட் மார்க்கெட்டுக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓன அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், ஸோ எந்த இடம் நமக்கு வந்து என்ட்ரி ஆகிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ இது வந்து V2T ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸில் நிறைய வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 22,900. ஓகேவா, ஸோ 22,900 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடம் வந்து 22,900. ஸோ 22,900 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ வந்து நமக்கு இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டில் இருந்து நமக்கு மேலே போகும் பட்சத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. ஓகேவா, ஸோ 23,120 அப்படிங்கிறது ஒரு 23,120. ஓகே, ஸோ 23,120 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கும்போது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23,300. ஓகே, ஸோ 23,300 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ 23,300 அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியுடைய ஸ்பாட் லெவல். ஸோ நிஃப்டி வந்து இப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக க்ளோசிங் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல், அதாவது 22,900 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து மெயினான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கிறது நமக்கு வந்து 22,800. ஓகேவா, ஸோ 22,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். 22,800 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே, ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி நம்ம க்ளோசிங் ப்ரைஸ், நம்ம எடுத்துருக்கிற க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,100. ஓகேவா, ஸோ 23,100 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து லெவல் பார்த்துடலாம். ஸோ இது காலோட லெவல். ஸோ கால்கான சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் கால் ஆப்ஷனுக்கான சப்போர்ட் வந்து 39 ரூபா. ஓகே, ஸோ 39 ரூபா அப்படிங்கிறது இந்த கால் ஆப்ஷனுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் கால்கான சப்போர்ட் வந்து 39 ரூபா. இந்த லெவல், இந்த சப்போர்ட்டில் இருந்து மேலே நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது எம்எஸ்டி லெவல். ஸோ எம்எஸ்டி லெவலோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80 ரூபா அப்படிங்கிறது ஒரு எம்எஸ்டியோட லெவல். ஸோ எம்எஸ்டிக்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ எம்எஸ்டிக்கு கீழே இருக்குது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ எம்எஸ்டிக்கு மேலே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப்போ டவுனில் இருக்க மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கால் ப்ரீமியத்துக்கு. ஸோ எம்எஸ்டிக்கு மேலே போகும்போது இந்த 119 ரூபா. ஸோ 119 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ஆப்ஷன். ஓகேவா, ஓகே, ஸோ எம்எஸ்டிக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து பையிங் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். எம்எஸ்டிக்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் வந்து செல்லிங். ஸோ அடுத்து வந்து கால் ப்ரீமியம் பார்த்துட்டோம். புட் ஆப்ஷனுடைய லெவல் பார்த்துட்டோம் நமக்கு. ஸோ புட்டு எக்ஸாக்டாக புட் ஆப்ஷனுடைய
லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து புட்டுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸோனுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து இதுதான். இது வந்து எம்எஸ்சி லெவல் 182, 137. ஓகே. ஸோ இது வந்து ஒரு எம்எஸ்டி லெவல். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபர்தராக புட் ஆப்ஷன் கீழே இறங்குது அப்படிங்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 48 ரூபா. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷனுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 48 ரூபா. ஸோ இந்த புட்டு 48 ரூபாவில் சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து எங்கே போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸும் கால் ஆப்ஷன் நமக்கு வந்து எங்கே போயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே நிற்கும். ஓகேவா? ஸோ புட்டு வந்து இங்கே வந்து நமக்கு இருக்கும்போது புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்போர்ட் சோனுக்கு வரும்போது இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி கால் ப்ரீமியம் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்டாக இதாக இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதோட லெவல் வந்து 131 ரூபா. மார்க்கெட் வந்து இன்றைக்கி 65 ரூபாவில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ 131 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இந்த கால் ப்ரீமியம் போயிடும். ஸோ அப்போ அங்கே நமக்கு வந்து இந்த கால் ப்ரீமியம் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக இதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகும். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி புட் ஆப்ஷன் வீக் ஆகுதான்னு பார்க்கணும் நம்ம வந்து. ஸோ புட்டு வீக் ஆகுது அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக வந்து காலை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ புட்டு வீக் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ புட்டுக்கான லெவல் என்னென்னா இதான் லெவல். ஸோ புட்டு வந்து இங்கே சப்போர்ட்டில் நிற்கணும். ஸோ 48 ரூபாய்க்கு கீழே உடையுது அப்படின்னா, அப்போ அடுத்து வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த சப்போர்ட் புட் ஆப்ஷன் சப்போர்ட்டை உடைக்குது அப்படிங்கும்போது கால் வந்து ஒரு நல்ல ஒரு மேலே போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இண்டெக்ஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய லெவல் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து 23,300. ஸோ 23,300 நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 23,300ங்கிற இடத்து வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இண்டெக்ஸுக்கு வரும்போது நமக்கு. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸோட லெவல் இங்கேருந்து நமக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புட் ஆப்ஷன் வீக் ஆகும்போது. ஸோ கால் நமக்கு எவ்வளோ மேலே போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வந்து நமக்கு வந்து ஓகே. ஸோ காலோட லெவல் வந்து 427 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 130. ஸோ 130க்கு ஸோ 130. ஸோ 130க்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த லெவல் வந்து 427 ரூபா. ஸோ இந்த லெவல் வரைக்கும் கால் வந்து மூவ் ஆகலாம். ஸோ இது வந்து ஒன் டைரக்ஷனில் இருந்தால் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி டேங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து V2T ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு லெவலையும் அதே மாதிரி MST அப்படிங்கிறது இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் டேனுடைய ஹைலோ வச்சு நான் வந்து கால்குலேஷன் பண்ணேன். ஒரு லெவல் தான் MSTங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து கிளியரான அதாவது மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கணும், அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த லெவல் வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து வீக் ஆகும். ஸோ இப்போ கால் ஆப்ஷனுடைய சார்ட்டு. ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இண்டெக்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா காலுக்கு வந்து நமக்கு வந்து 130 ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு இண்டெக்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகும்போது 130 ரூபா இடத்துக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது கேண்டில் நமக்கு வந்து நல்ல ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இந்த புட் ஆப்ஷன் இந்த கால் ஆப்ஷனில் நமக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ கால் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நமக்கு மாறும். ஸோ அப்போ நம்ம வந்து காலை எடுக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே வரும்போது இது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து இதை பற்றினா இன்னும் வேறு விவரங்கள் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. இந்த வீடியோ நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.